நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றன. இந்நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சி யாழ்ப்பாண மாவட்டத்தில் 13 சபைகளை கைப்பற்றியிருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாநகர சபை, வல்வெட்டித்துறை நகர சபை, நெடுந்தீவு பிரதேச சபை, வேலணை பிரதேச சபை, வலிகாமம் மேற்கு பிரதேச சபை, வலிகாமம் வடக்கு பிரதேச சபை, வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை, வலிகாமம் தெற்கு பிரதேச சபை, வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை, வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபை, பருத்தித்துறை பிரதேச சபை, சாவகச்சேரி பிரதேச சபை, நல்லூர் சபை ஆகியவை இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்றியுள்ளது. இதேவேளை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2 சபைகளை கைப்பற்றி இருக்கின்றது. பருத்தித்துறை நகர சபை, சாவகச்சேரி நகர சபையை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி கைப்பற்றி இருக்கின்றது. இதேவேளை காரைநகர் பிரதேச சபை சுயேட்சை குழு கைப்பற்றி இருக்கின்றது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியானது ஊர்காவத்துறை பிரதேச சபையை கைப்பற்றி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இலங்கை தமிழரசுக் கட்சி 88,443 வாக்குகளை பெற்று 135 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி 56,615 வாக்குகளை பெற்று 81 உறுப்பினர்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 51,046 வாக்குகளை பெற்று 79 உறுப்பினர்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 35,647 வாக்குகளை பெற்று 46 உறுப்பினர்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 18,011 வாக்குகளை பெற்று 32 உறுப்பினர்களையும், தமிழ் மக்கள் கூட்டணி 11,893 வாக்குகளை பெற்று 15 உறுப்பினர்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 4,103 வாக்குகளை பெற்று 4 உறுப்பினர்களையும், சுயேட்சை குழு 3,973 வாக்குகளை பெற்று 6 உறுப்பினர்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 3,397 வாக்குகளை பெற்று 5 உறுப்பினர்களையும், சுயேட்சை குழு 2,402 வாக்குகளை பெற்று 3 உறுப்பினர்களையும் பெற்றுள்ளது. இந்நிலையில் பிரிந்து நின்று எதிர்கொள்வதை உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் தமிழ் மக்களின் பிரத்துவத்தின் அதிகரிப்புக்கும் இருப்புக்கும் வலிமை தரும் என்று தான் அன்று கூறியது இன்று நிரூபணமாகியுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். நடந்து முடிந்த தேர்தல் அனுராலை என்று கூறப்பட்ட பொய் பரப்புரைக்கு முடிவு கட்டி தமிழ் தேசியத்தின் இருப்பை உறுதி செய்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சி பெரு வெற்றி ஈட்டியிருக்கிறது. மக்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வெற்றியை மிக தாழ்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பெரு வெற்றி என்று நான் சொல்வதற்கான காரணம், இலங்கை தமிழரசுக் கட்சி வடக்கிலேயும் கிழக்கிலேயும் 58 சபைகளிலே நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம். 40 சபைகளிலே, குறைந்தது 40 சபைகளிலே நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதான முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. இது ஒரு பெரிய வெற்றி. ஏனென்றால் 58 சபைகளாக இருந்தாலும் அதிலே 8-10 சபைகள் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு பெரும்பான்மை இல்லாத சபைகளாகவும் இருந்திருக்கின்றன. ஆகையினாலே 50-லே 40 என்று கூட சொல்லலாம். அப்படியான வெற்றி மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே மிகவும் விசேஷமாக பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்து 6 மாத காலத்துக்குள்ளே திரும்பவும் மக்கள் இலங்கை தமிழரசுக் கட்சி மீது தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவான முடிவாக பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு முக்கியமானது ஒரு பிரதேசம், என்னுடைய கலாச்சார தலைநகரம் என்று சொல்லலாம். மட்டக்களப்பிலே இலங்கை தமிழரசுக் கட்சி பெருவெற்றி ஈட்டியிருந்தது பாராளுமன்ற தேர்தலில். இந்த தடவையும் கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் பெருவெற்றியை ஈட்டியிருக்கிறோம். வடக்கிலே வவுனியா மாவட்டம் தவிர்த்த மற்ற மாவட்டங்களிலே நாங்கள் பெரிதாக வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த மாற்றம், ஒரு மாற்றம் ஏற்பட்டதாக சொன்னார்கள் பாராளுமன்ற தேர்தலில். ஆனால் பழைய ஆண்டுக்குள்ளேயே அந்த மாற்றம் திரும்பவும் இன்னொரு மாற்றமாக மாறியிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இதற்கு காரணம், எங்களுடைய அடையாளம், தமிழ் மக்களுடைய அடையாளம் எந்த காலத்திலேயும் விட்டுக் கொடுக்கப்பட முடியாதது. அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய மக்களுடைய மனதிலே ஆழ பதிந்திருக்கிறது. அது வெளிப்படையாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. நாங்கள் சபைகளை அமைக்கிற போது மற்ற தமிழ் கட்சிகளோடும் பேசி அப்படியாக இந்த சபைகளை அமைக்க முடியும் என்பதை ஆராய்ந்து அதற்கு ஏற்ற விதமான முடிவுகளை எடுப்போம். நாங்கள் அமைக்கிற சபைகளிலே உள்ளூராட்சி சபைகளாக இருக்கிற காரணத்தினாலே அந்தந்த பிரதேசத்துக்கு தேவையான உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதிகாரங்களை உபயோகித்து மக்களுக்கு முழுமையான சேவைகளை ஆற்றுவோம்
என்பதையும் இந்த வேளையிலே நான் உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேர்தல் முடிவிலே கவனிக்க வேண்டிய சில விடயங்களும் உண்டு. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக 2018ஆம் ஆண்டு நாங்கள் சேர்ந்து இந்த தேர்தலிலே போட்டியிட்டதை விட தனியாக இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிற இந்த முடிவுகள் அதை விட மேலானது, அதை விட திறமானது. அது முதலாவது விடயம். இரண்டாவது, நான் அடிக்கடி அந்த காலத்திலேருந்தே சொல்லிக் கொண்டிருந்த ஒரு விடயம், இந்த தேர்தல் முறையிலே ஒரு கட்சி தனியாக போட்டியிடுவதை தவிர்த்து ஒன்றாயிருக்கிற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் நிர்வாகங்களை அமைப்பது சாத்தியமானது என்பது அந்த கணக்கு இப்போ பலருக்கு புரிய வரும். ஆகையினாலே கட்சியை உடைத்து விட்டோம், கூட்டமைப்பை உடைத்து விட்டோம் என்று சொல்லுகிறவர்களுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் சரியான ஒரு பாடத்தை படிப்பித்திருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியும் பலவீனம் அடையவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சேர்ந்து இருந்ததை விட இலங்கை தமிழரசு கட்சி தனியாக அதை விட பலம் உள்ளதாக வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்தவர்கள் இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குகிறார்கள். அவர்களும் மற்ற தமிழ் கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவளிக்கிற போது எல்லா இடங்களிலேயும் நாங்கள் நிர்வாகங்களை அமைக்கக்கூடியதாக இருக்கும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.